அநேக நேரங்களில் நாமும் தவறு செய்யும் பொழுது தேவ கிருபை போராடும். எப்படி போராடும் அதை மாதிரி சொல்கிறேன், நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எப்படி கிருபை நம்மோட போராடணும்? முதல்ல மனசாட்சியின் மூலம் தேவ கிருபை போராடும். நல் மனசாட்சி. நீங்கள் பொய் சொல்லும்போது, பொய் சொல்லும் போதும் சொன்னதுக்கப்புறம் உள்ள இருதயம் துடிக்குது பார்த்தீங்களா, அது பேர் தான் மனசாட்சி. சில தவறான வார்த்தைகளை பேசியிருப்பீங்க, கோபத்தில் 4 வார்த்தை அள்ளி வீசியிருப்பீங்க. அள்ளி வீசினதுக்கப்புறம் உள்ள மனசில் ஏதோ ஒரு விரக்தி, ஒரு வெறுமை, ஒரு குற்ற உணர்வு. இதுக்கு பேர் தான் மனசாட்சி பேசுறது. இது கிருபையின் வெளிப்பாடு. சில தவறு செய்ய நீங்கள் திட்டம் போடும்போதே உள்ள இருந்து ஒரு சத்தம் பேசிக்கிட்டே இருக்கும். நீ ஆவிக்குரியவனாச்சே, நீ இப்போதானே சர்ச்சுக்கு போயிட்டு வந்த, அதுக்குள்ள இந்த காரியம் செய்யலான்னு யோசிக்கிறியே, இங்க போக பிளான் பண்றியே, இதை பார்க்க விரும்புறியே. இதுக்கு பேர் தான் மனசாட்சியின் மூலம் வருகிற எச்சரிப்பு. இது தேவ கிருபையின் வெளிப்பாடு. ரெண்டாவது கர்த்தர் எப்படி பேசுவார்னா, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாய். இந்த இளையகுமாரனுக்கு தகப்பன் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய சொந்த வீட்டுக்குள்ளே நமக்கு எச்சரிப்பு வரும், ஊழியக்காரர் மூலம் எச்சரிப்பு வரும், மற்ற விசுவாசி மூலம். இதெல்லாம் தேவ கிருபை. இந்த கிருபைக்கு யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் வழி விலகி போகாதபடி தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவர் இன்னொரு எச்சரிப்பு, கர்த்தருடைய பிரமாணம். இந்த தகப்பன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இளையகுமாரன்ட்ட சொத்துக்கு உனக்கு தாண்டா சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நல்லது தான், ஆனால் நீ போய் விழுந்துருவேன், நீ தப்பான நோக்கத்தில் சொத்தை கேட்குற, ஃப்ரெண்ட்ஸு கூட வாழ்கிறதுக்கு சொத்தை கேட்குற. நம்ம அப்படி இல்லைடா, நம்ம தேவஜனம், பிரமாணம் அப்படி சொல்லுது, இது தீட்டு, இது பாவம், இதுதான் பரிசுத்தம். வசனம் கொண்டு அவங்க அப்பா எவ்வளவோ பேசினார். இதெல்லாம் தேவன் காண்பித்த கிருபை. ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலை, உணரலை. நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊழியக்கார் எச்சரிப்பா, இது தப்பு, இது செய்யக்கூடாது, இது பாவம்னா பிடிக்காது. பெற்றவங்க சொன்னால் பிடிக்காது, புருஷன் சொன்னால் பிடிக்காது, மனைவி சொன்னால் பிடிக்காது. இன்னொரு விசுவாசி வந்து, பிரதர் நீங்கள் போய் இப்படி செய்கிறீங்களே, பிரதர் சிஸ்டர் நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்களே, நீ இந்த மாதிரி பழகுறீங்களே, இது தப்பு இல்லையா, இது கர்த்தர் பிரியம் இல்லாத காரியமாச்சு சொன்னால் அவங்க என்ன செய்யாது, பிடிக்க. இவங்களாம் யாருன்னா கிருபையை தள்ளுறவங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம தடுமாறும் பொழுது கிருபை நம்மோடு போராடும். அல்லேலூயா. ஆனால் இளையகுமார் ஆரம்பத்தில் என்ன செய்தான்னா, அந்த கிருபையை தன்னை ஒப்பு கொடுக்கல. நீ 13ஆம் வசனம் வாசிங்களேன். 13. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய். அந்த சில நாளைக்கு பின்பு, அந்த வார்த்தைக்கு ரொம்ப முக்கியங்க. சில நாள். அந்த சில நாள் எதுக்கு அப்படின்னா, அவங்க அப்பா சொத்தை கொடுத்துட்டார்ல, எல்லாம் லேண்டு, எல்லாம் என்னது, அவங்க அப்பா அந்த 4 ஏக்கர் எடுத்துக்கடா உனக்கு பாகம், அந்த ஒரு 100 ஆடு உனக்கு, இந்த அந்த 100 எல்லாம் மெட்டீரியலாக இருக்குது. இந்த சில நாளைக்கு எத்தனை எல்லாத்தையும் பணமாக மாற்றுறான். எல்லாத்தையும் என்னவா மாற்றுறான், விற்று இந்த இளையகுமார். ஏன்னா வெளியூருக்கு போகும்போது நிலத்தையா தூக்கிட்டு போக முடியும், வண்டி வச்சு ஆட்டை தூக்கிட்டு போக முடியுமா, எல்லாம் பணமாக மாற்றி மூட்டையாக தூக்கிட்டு போய் ஜாலியாக வாழலான்னு நினைக்கிறான். இந்த சில நாள் எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கிறான். இந்த சில நாள் கிரேஸ் பீரியட். அவன் சொத்தை விற்கும் போது பக்கத்தில் கேட்டிருப்பான், எங்கள் அப்பா தானே நீ ஏன் சொத்தை விற்கிற, எங்கள் அப்பா பாகம் கொடுத்துட்டார், ஏங்க வாங்கின பாகத்தை நான் எங்கள் அப்பாவோட தூரம் போய் ஜாலியாக வாழலான்னு. அங்கே சொல்லுவான், உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துனார் தெரியுமாடா, இப்படி வாழலான்னு நினைக்கிறியே, அழிஞ்சிட போகிற பார்த்து. இப்படி அநேகர் மூலம் அந்த சில நாள் ஒரு கிரேஸ் பீரியட் கர்த்தர் வைத்திருந்தார். அதையும் அந்த இளையகுமாரன் தள்ளினான். இதுவரைக்கும் அவனுடைய கிருபை எச்சரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த இளையகுமார் கிருபைக்கு என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கல. அதனால தேவன் விட்டுட்டாரா? நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் நாம் கர்த்தருடைய கிருபையை தள்ளி, நாம் எச்சரிப்பை தள்ளிட்டு போகும்போது அந்த கிருபை நம்மளை விடுறதில்லை. அந்த கிருபை திரும்ப திரும்ப நம்மோடு போராடும். எப்படின்னா, இளையகுமாரன்ட்ட வார்த்தையின் மூலமாய் கிருபை போராடிச்சு. வார்த்தைக்கு அவன் என்ன செய்யல, கீழ்ப்படியில. இப்ப தேவ கிருபை அடுத்த ஆயுதத்தை கையில் எடுத்துச்சு. என்ன ஆயுதம் அது? சிற்சை. அந்த கிருபை வீட்டில் போராடிச்சு, எச்சரிப்பின் வார்த்தைகளால் போராடிச்சு. அப்பா பேச்ச கேட்கல, தகப்பனை விட்டுட்டு சொத்தை பிரிச்சுக்கிட்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாக வாழ்றான். ஆனால் ஆண்ட கிருபை பாருங்க, தவறு செய்வதற்கு முன்பு நம்ம எச்சரிக்கும். அந்த கிருபையை தள்ளிட்டு நம்ம தவறு செய்த பின்பும் அந்த தவறிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு கிருபை இன்னமும் போராடும். அல்லேலூயா. வழிதான் வித்தியாசம். முதல்ல வார்த்தையில போராடுறது, இப்ப இளையகுமாரன் எப்படி போராட ஆரம்பிச்சிச்சு? சிற்சை.
குறைவை கர்த்தர் அனுமதித்தார். மூட்டை கொண்டு போனா பணம், இப்ப எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? குறைவாக்க ஆரம்பிக்கிறார். குறைவு வந்த உடனே பசி, பட்டினி, நிந்த, அவமானம், கடைசியில் பண்ணி தின்ற தவிடு கூட என்ன செய்யல அவனுக்கு. யூதர்களுக்கு பன்றிங்கிறது அருவருப்பான தீட்டான மிருகத்தில் வர லிஸ்ட். எந்த யூதனும் பண்ணி என்ன செய்ய மாட்டான், தொடக்கூட மாட்டான், அருவருப்பான் யூதன். ஆனா இந்த யூத குலத்தில் பிறந்த இந்த இளையகுமாரன் பன்றி பண்ணையில் போய் பன்னி மேய்க்கிற வேலையை கேட்டு வாங்கி அந்த பன்னி வாய் வச்ச அந்த தவுட்டை சாப்பிட விரும்புகிறான். அது கூட என்ன செய்ய அவனுக்கு கிடைக்கல. ஏன் கர்த்தர் சிற்றை அனுமதித்தார் என்றால் இவனை அழிக்க அல்ல, இப்பவா நீ மனம் திரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எச்சரிக்கும் போதே அந்த கிருபைக்கு விட்டு கொடுத்துடணும். அந்த கிருபைக்கு விட்டு கொடுக்காம துணிகரமாய் தவறு செய்யும் பொழுது தேவ சிற்றை நம் வாழ்க்கை நிச்சயம் வரும். அல்லேலூயா. சிற்றை வராமல் இருந்தால் தாங்க பிரச்சனை. நீங்கள் எபிரேயர் 12:8 வாசித்தீங்கன்னா, எல்லாரும் கிடைக்கிற சிற்றை நமக்கு கிடைக்காது இருந்தால் நாம் பிள்ளைகள் இல்லாமல் வேசியின் பிள்ளைகளாக இருப்போமா. சில நேரத்தில் சில தவறு செய்துட்டீங்க, உடனே ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், சிற்றை வருதுன்னா தேவன் திரும்ப மனம் திரும்பபடி அவருடைய கிருபையினால் உங்களை அழைக்கிறார்னு அர்த்தம். நல்ல கவனிங்க. சில தப்பு நான் பண்ணிட்டேன், சில பாவத்தில் விழுந்துட்டேன் பாஸ்டர், அதனால வியாதி, அதனால எனக்கு போராட்டம், அதனால குடும்பத்தில் பிரச்சனை. இதை ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்? திரும்ப கிருபை உன்னை அழைக்கிறது. ஏன் இருந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்ட? கிருபை உன்னை அழைக்கிறது. மனம் திரும்பு. நீ மனம் திரும்பி வந்தால் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவார். இளையகுமார் சம்பவத்தில் அதுதான். இந்த இளையகுமாரன் முதல்ல தகப்பன் வீட்டில் வெளிப்பட்ட கிருபையை அவன் ஏற்றுக்கொள்ளல. இப்போ பன்றி தின்ற தவறு, அந்த கிடைக்காத சூழ்நிலையில கிருபை போராடுது. இப்போ என்ன பண்ணா தெரியுங்களா? 17ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்படின்னா என்ன அர்த்தம்? மெண்டலா இருந்தவன் சுகமாயிட்டானா? இல்ல. இது வரைக்கும் என்ன நினைச்சிருந்தான்னா, என் அப்பாட்ட சொத்தை பறிச்சது தப்பு கிடையாது அப்படின்னு இருந்த புத்தி இப்பதான் தெளிஞ்சு சொல்றான். எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, இது தப்புடா தப்புடான்னாரு. ஐயோ இது தப்பில்லை தப்பில்லைன்னு வாக்குவாதம் பண்ணிட்டு வந்தேனே, நான் செய்யறதெல்லாம் பாவம். எதை பாவம் இல்லைன்னு சொல்லி, எதை தப்பு இல்லைன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி அந்த வாழ்க்கை வாழ்ந்தானோ இப்போ உணர்றான் நான் செய்தது தவறு. அதான் புத்தி தெளிகிறது. இப்ப தேவன் சில நேரத்தில் ஏன் நம்ம நெருக்கத்தை அனுமதிப்பாரு தெரியுங்களா? நம்ம புத்தியை தெளிவிக்கிறதுக்கு. சில தப்பு பண்ணும்போது சாத்த என்ன ஓதுவான் தெரியுங்களா? யார் செய்யாது நீ செஞ்சிட்ட? பொய் பேசுறதெல்லாம் தப்புன்னு இந்த உலகத்தில் எவனா வாழ முடியுமா? பாஸ்டர் சொல்றபடியெல்லாம் வாழ்ந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்தில். லேலூயா, லேலூயா. எவன் தப்பு தண்டா பண்ணல? எவன் இப்படிப்பட்ட காரியம் செய்யல? இதெல்லாம் தப்பு இல்லப்பா, ட்ரெண்ட் மாறிச்சுப்பா, 21st செஞ்சுரிப்பா இது. சாத்தான் தப்பு செய்யும் போது காதுல அது அப்படியே சரி இவன் இளையகுமாரன் ஓதிக்கிட்டே இருந்தான். இப்ப புத்தி தெளியும் போது அவன் சொல்றான், நான் தகப்பனுக்கு விரோதமாக மாத்திரமல்ல, யாருக்கு விரோதமா பாவம் செய்துட்டேன்? பரத்துக்கு விரோதமாய். ஏன் ஆண்டவர் சில சிற்றை அனுமதிக்கிறார் தெரியுங்களா? கிருபையுள்ள தேவன் தான். ஏன் சிற்றை கிருபையை அனுமதிக்கிறாரு? நம்ம புத்தியை தெளிவிக்க. நீ பேசின வார்த்தை தப்பு, நீ செய்த காரியம் தப்பு, நீ எடுத்த தீர்மானம் தப்பு, நீ போற பாதை தவறு, நீ பிடிவாதமா இருக்கிறது தப்பு, உன் வைராக்கியம் தவறானது. இதை உணர்த்ததான் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறாரே ஒழிய நம்மை அழிப்பதற்கு இல்லை. சிற்றையும் தேவ கிருபையே. அல்லேலூயா.